Hello friends, welcome to my channel Curry Bites Tamil. இன்னைக்கு நம்ம வெண் பொங்கல் ஈஸியா குக்கர்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம 1/2 கப் இட்லி அரிசி இல்லனா பச்சரிசி எடுத்துக்கலாம். அது கூட 1/2 கப் பாசி பருப்பும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இத நம்ம இப்போ குக்கர்ல மாத்திக்கலாம். இப்போ நம்ம 1 கப் அரிசியும் பருப்பும் சேர்த்ததுனால அது கூட 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம 6லேருந்து 7 விசில் வர வரைக்கும் வேக வைக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். இப்போ ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். அந்த நேரத்தில் நான் 1 இன்ச் இஞ்சியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இப்போது ஒரு கரண்டியோட பின்னாடி பகுதி வச்சு நம்ம இதை லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்படி பண்ணும்போது அதுவே நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ இன்னொரு தாளிக்கிற சட்டி இல்லைன்னா ஃப்ரைங் பேனை சூடு பண்ணி அதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினோடனே அதில் ஒரு 10 போல் முந்திரி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க 1 இன்ச் இஞ்சி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. இதை நம்ம 1 நிமிஷம் இல்லைன்னா முந்திரி நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ முந்திரி நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இது கூட நம்ம 1 கொத்து கறிவேப்பிலை, அப்புறம் 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் இதை சேர்த்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் வெண்பொங்கலை அடுப்பில் வச்சுட்டு நம்ம தாளிச்சோம்ல இதெல்லாம் அது கூட சேர்த்து 1 நிமிஷம் சிம் பண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா குலைவாக வர வரைக்கும் நம்ம இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வெண்பொங்கல் நல்லா தயாராகிடுச்சு. இதை நம்ம சட்னி, சாம்பார், கோத்சு இது மாதிரி எது கூட வேணால் சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னியோட தான் இதை சர்வ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே வாயில் வச்சாலே உருகி போகிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.